தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்ப மனு அளித்தவர்களுடன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரண்டாவது நாளாக நேர்காணல் நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் மஞ்சளா. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா ஆகிய 3 மாநிலங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடுவதற்கு விருப்ப மனு அளித்தவர்களாக இரண்டாவது நாளாக சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலே நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ்.வி. வேலுமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரண்டாவது நாளாக நடைபெறக்கூடிய இந்த நேர்காணலிலே காலை 9:30 மணிக்கு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம், கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக 10:15 மணிக்கு மதுரை மாநகர் மாவட்டத்திற்கும், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்திற்கும், மதுரை புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கும், அதே போன்று தேனி கிழக்கு மாவட்டத்திற்கும், தேனி மேற்கு மாவட்டத்திற்கும் நடைபெற உள்ளது. 11:45 மணிக்கு சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும், 12:30 மணிக்கு திருநெல்வேலி மாநகர் மாவட்டம், திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்திற்கும், 1:15 மணிக்கு விருதுநகர் கிழக்கு மாவட்டத்திற்கும் இன்று காலை அமர்விலே நேர்காணல் நடைபெறவிருக்கிறது. அதன் பிறகு மாலை பிற்பகல் 4 மணிக்கு திருவாரூர் மாவட்டத்திற்கும், 4:45 மணிக்கு தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டத்திற்கும், தஞ்சாவூர் மேற்கு மாவட்டத்திற்கும், 5:30 மணிக்கு தஞ்சாவூர் மத்திய மாவட்டம், தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம், 6:15 மணிக்கு புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம், புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்திற்கு நேர்காணல் நடைபெற உள்ளது. குறிப்பாக நேற்றைய தினம் பார்க்கிற போது காலை அமர்விலே ஏறக்குறைய 8 மாவட்டங்களுக்கு சேலம் மாநகர், சேலம் புறநகர், சேலம் ஈரோடு மாநகர், ஈரோடு புறநகர் கிழக்கு, ஈரோடு புறநகர் மேற்கு, கரூர், திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், மாலை அமர்விலே அதே போன்று ஏறக்குறைய 8 மாவட்டங்கள் நாமக்கல், திருப்பூர் மாநகர், திருப்பூர் புறநகர் கிழக்கு, திருப்பூர் புறநகர் மேற்கு, கோவை மாநகர், கோவை புறநகர் வடக்கு, கோவை புறநகர் தெற்கு, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே இன்றைக்கு இரண்டாவது நாளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலே இந்த நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுக தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ்.வி. வேலுமணி, அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி ஆகியோர் உடனிருந்து நடத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு மாவட்டங்களில் வரக்கூடியவர்களுக்கு வெளியே இருக்கை கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பெறப்பட்ட விருப்ப மனுக்கான அந்த ரசீதை கொண்டு வந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த ரசீதை காட்டினால் மட்டும் அந்த நேர்காணலில் இடம்பெறலாம். அதன் பிறகு அவர் ஒரு மாவட்டமாக நேர்காணல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். Taste the Daily.